ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தாவியன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தான். தேவையான இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த டம்ளரில் 3 பாஸ்மதி ரைஸ் வந்து ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மட்டன் மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பிரியாணி தாளிச்சிடலாமா? மட்டனும் வந்து மஞ்சள் தூள், கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்துட்டேன். இப்போது குக்கரில் கடலை எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு பட்டை மசாலா எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாணி அரிசி வந்து அடியில் ஒட்டாமல் இருக்கும். ஆக்சுவலாக இதில் 2 பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கறிவேப்பிலை. இப்போ பச்சை மிளகாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் இதையும் நல்லா போட்டு மேட்ச்டாக வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வந்து மேட்ச்டாக வதங்கிடுச்சு. ஆக்சுவலாக இந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, வெங்காயம் இதோட பச்சை வாசனை போகும்போது தான் நம்ம இந்த பிரியாணியோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும். தக்காளியும் அதே மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போய் அந்த ரைஸில் வந்து இதோட அப்படியே நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும் இது மாதிரி நல்லா வதக்கி பண்ணும்போது. இப்போ பார்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா மேட்ச்டாக வதக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கிள்ளி வச்ச ஃப்ரெஷ் புதினாவை போட்டுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா புதினாவை தான் வந்து மட்டனோட அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து போகிறதுக்காக தான் புதினா போடுறோம். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ புதினா நல்லா இது மாதிரி ஒரு பிடி போட்டுக்கோங்க. இப்போ பிரியாணி டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். லெமன் இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக வந்து லெமன் போட்டுக்கோங்க. புளிப்பு இல்லைன்னா ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இதையும் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் எண்ணெயிலே வதங்கிட்டு இருக்கும்போது பிரியாணிக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக எப்பவுமே சமையலில் பார்த்திங்கன்னா நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம நினைக்கிறோம் மட்டன் பிரியாணி மசாலாலாம் போடுறதுனால தான் நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்குது. அப்படி கிடையாது. நம்ம இது மாதிரி பொறுமையாக வதக்கி செய்கிறதுனால தான் நம்மளுக்கு டேஸ்ட்டே கிடைக்குது. ஸோ காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மட்டனை போட்டுடலாம். இதையும் வந்து நல்லா வந்து அந்த மசாலா வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த மசாலா வந்து மட்டன் ஏறி. அதுக்குள்ளேயும் அவசரப்பட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். ஆக்சுவலாக ஒரு 2 மினிட்ஸ் இந்த மசாலா வந்து ஊறட்டும். ஆனால் என்னென்னா அடி பிடிக்கிறது கொஞ்சம் லைட்டாக. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இஞ்சி பூண்டு நசுக்குன இதில் உரல்ல அதோட தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதை ஊற்ற போகிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறதுனால இது அடி பிடிக்காமல் மசாலாவும் இதில் நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இதை வந்து அப்சர்வ் பண்ண வைக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ்க்கு மேலே இந்த மசாலாவில் நான் மட்டனை வதக்கிட்டே தான் இருக்கேன். அடி பிடிக்காமல் அப்படியே கிண்டிக்கிட்டே தான் இருக்கேன். அப்போ தான் மட்டனில் வந்து நல்லா ஊறும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரியாணியில் இருக்கிற அந்த மட்டன், சிக்கன் எல்லாமே வந்து மசாலா இல்லாமல் சாப்பிடவே அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ இது மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி மட்டனை வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் எல்லாம் ஆட்டி இப்போது 4 விசில் விட்டு எடுத்த உடனே முக்கால்வாசி வந்து இந்த மட்டன் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச அரிசிக்கு 3 மடங்கு அரிசி, 3 மடங்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த அரிசியை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இது நல்லா கொதி வந்தோடனே இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா ஊறந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஊற்றுனோடனே நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இது மாதிரி கொதிக்கணும். அரிசி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் போட்டுட்டேன். இதை லைட்டாக வந்து உடையாமல் பொறுமையாக கலக்கிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு அப்புறம் வந்து தோசை கல்லில் மேலே வந்து ஹீட் பண்ணிவிட்டு வைக்கலாம். இல்லைனா ரொம்ப அடியில் வந்து தீஞ்சிரும். ஸோ நம்ம ஒரு விசில் விட்டுட்டு இதை எடுத்துக்கலாம். எப்பயுமே பிரியாணி செய்யும்போது அது மாதிரி அரிசிலாம் போட்டு குக்கர் விசில் மூடிட்டு வரும்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் இருக்க அந்த பிரியாணி ரைஸ் வந்து கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் முக்கால்வாசி வைங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விசில் வரணும்னா ஸ்லோவில் வச்சுருங்க, இல்லை தம் பண்ணிக்கலாம் இந்த தோசைக்கல் வச்சு. பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி இந்த தோசைக்கல் நல்லா சூட்டில் ஒரு 5 மினிட்ஸ் இந்த குக்கர் இருந்துச்சுன்னா அடியில் இருக்கிற ரைஸ் வந்து தீவாது, வேஸ்ட்டும் ஆகாது. வெயிட் பண்ணலாம் 5 மினிட்ஸ். இப்போது நான் வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி வந்து தூக்கிட்டேன். ஆக்சுவலாக ஒரே விசில் விட்டுட்டு தோசைக்கல் மேலே வச்சு ஒரு 5 நிமிஷம் எடுத்துகிட்டேன். பாருங்கள், கலக்கி போட்டு சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. போட்டுக்கலாம். பிரியாணிக்கு காம்போவாக வந்து ஆனியன், குக்கும்பர் போட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், கலக்கி எடுத்துருக்கேன். உங்களுக்கே தெரியும் பிரியாணி வந்து நல்லா அரிசி வந்து நல்லா வெந்தவும் இருக்குது அண்ட் உடையாமலேயும் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி பொறுமையாக சமைச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி அடுத்த வாட்டி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.